நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு செவ்வாழைப்பழம் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். நல்ல பசி இருக்கும்போது ஒரு நல்ல செவ்வாழைப்பழத்தை தண்ணி விட்டு சுத்தமாக கழுவிக்கணும். சுத்தமாக கழுவிட்டு அப்படியே தோலோடையே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே தோலோடையே சாப்பிடணும். செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நுண் சத்துக்கள் அந்த தோலோடு சாப்பிடும்போது தான் அந்த சத்துக்கள் அப்படியே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நல்லா பசியோடு சாப்பிடும்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படி தோலோடையே. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின், மினரல், தாது உப்புக்கள்லாம் தோலோடு சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இரத்த குழாய்களில் படியக்கூடிய அழுக்குகளை சரி செய்யும். மன அழுத்தத்தை சரி செய்யும். ஆண்மை குறைவுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது தான் அந்த செவ்வாழைப்பழம். இதில் இருக்கக்கூடிய இந்த நுண் சத்துக்கள் அந்த இரத்த ஓட்டத்தை அருமையாக சீராக்கும். குறிப்பிட்ட அந்த உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை நல்லபடியாக கொண்டு சேர்க்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். தோலோடையே சாப்பிடணும். பசி இருக்கும்போது தோலோடையே சாப்பிடும்போது தான் அந்த நுண் சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும். சிறுநீரக கல் உருவாவதையும் தடுக்கும். அது அப்படியே சாப்பிட்லாம், நல்லது. அப்படியே மென்று சுவைச்சி சாப்பிட்டோமா நல்ல சுவையாக தான் இருக்கும். தோலோடு சாப்பிட்டாலும் நல்ல சுவையாக தான் இருக்கும். இந்த செவ்வாழைப்பழம் செரட்டோனின் உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். மன ஆரோக்கியமும் மேம்படும். நல்லது நண்பர்களே, வாழ்த்துக்கள்.